ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். வீக்கெண்ட் வந்தாச்சு. இப்போ நம்ம ஏதாவது ஒரு பெஸ்டிசைடு கொடுக்கணும் செல்லக்குட்டிகளுக்கு. இந்த வாரம் நம்ம என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்ப்போம். வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வாரம் என்ன கொடுக்க போகிறோன்னு பார்க்கலாமா? வாங்க. இல்லை விழுந்துட்டியா? இங்கே பாருங்க, இது என்ன தெரியுமா? அதாவது நம்மாழ்வார் ஐயா வழியில் ஏதாவது ஒரு இலைகள் போடணும். அந்த இலைகளை என்ன மாதிரி சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா கொடுத்துருப்பாங்க. அது என்ன அப்படின்னா, பாலுள்ள இலை, கசப்பான இலை, ஆடு தின்னாத இலை, இந்த மாதிரி சொல்லியிருப்பேன். அப்புறம் மணமுள்ள இலை. இந்த மாதிரி இலைகள்ல 4-5 சேர்த்துக்கலாம். மணமுள்ள இலை ஒரு 4-5, ஆடு தின்னாதல் 4-5, இல்லை ஒன்று ஏதோ ஒன்று. ஆனால் இதுதான் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய ஃபார்முலா. ஸோ நம்ம என்ன சேர்த்துருக்கோம்னு பார்க்கலாமா? மணமுள்ள இலைக்கு நொச்சி சேர்த்துருக்கோம். அதுவும் நம்ம தோட்டத்தில் என்ன இருக்கோ அதில் நமக்கு இந்த மாதிரி என்ன இருக்குன்னு பார்த்து அதை சேர்க்கணும் இல்லையா? ஸோ நம்ம வீட்டில் அந்தமான் நொச்சி இலைகள் நல்ல மனம் உள்ளது. ஸோ அதை சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே பாருங்க, அப்படி சும்மா ஹெல்த்தியாக அப்படி ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப மெச்சூர்டு கற்றாழை இருக்குது. ஸோ கற்றாழையில் ஒரு 4 பீஸ் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பாலுள்ள இலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பப்பாளி இருக்குது கீழே தரை தோட்டத்தில். பப்பாளியில் இலையை பிக்க அதனுடைய வளர்ச்சி கொஞ்சம் டிலே ஆகிட்டே போகும். ஸோ நம்ம பப்பாளியை பெஸ்டிசைடாக பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா தனியாக அதுக்குன்னு ஒரு மரம் வளர்க்கணுமே தவிர பழம் எடுக்கணும்னு நினைக்கிற மரத்தில் போய் பறிக்கக்கூடாது. சரிங்களா? ஓனான் பயமுடுத்துற நம்ம இப்போ மாயன்கீரை இலைகளை தான் எடுத்திருக்கோம். ஸோ பாலுள்ள இலைக்கு அதை எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் கசப்பான இலைக்கு நம்ம வீட்டில் இருக்குது வேப்பமர இலைகள் எல்லாத்தையும் நல்லா அரைச்சிக்கிட்டேங்க. சரிங்களா? நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இப்போ ஃபில்டர் பண்ண போகிறோம். அது கூட கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துருக்கோம். இது எந்த பூச்சியாக இருந்தாலும் சரிங்க, கண்ட்ரோல் ஆகும். அது மட்டும் இல்லை, எதுவுமே இல்லை அப்படின்னாலும் வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி நம்ம இலைத்தலைகளை இது பண்ணி விடலாம். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு புளிக்க வச்சு 24 hours வச்சுருந்து அதுக்கப்புறம் பயன்படுத்தினீங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். பட் உடனேவும் பயன்படுத்தலாம். நல்லா ஃபில்டர் பண்ணியாச்சுங்க. வாங்க காமிக்கிறேன். அங்கே தூக்கி இங்கே தூக்கி மூச்சு வாங்குது. ஒரே ஆளாக உட்காந்து எல்லா வேலையும் பார்க்குறது. இங்கே பாருங்க, எல்லாத்தையும் 2 தடவை ஃபில்டர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு 20 லிட்டர் வாட்டர் தண்ணியில் கலந்துட்டு இப்போ நம்ம ஸ்ப்ரே பண்ண போகிறோம். இதுக்கு நீங்கள் அளவு கேட்பீங்க. கண்டிப்பாக இதுக்கு அளவெல்லாம் கிடையாதுங்க. கூட குறைய இருந்தாலும் இது எதுவும் பண்ணாது. சரிங்களா? இப்போ நான் அடிக்க ஆரம்பிக்கிறேன். மூச்சு வாங்க அங்கே இங்கே தண்ணியை தூக்கிட்டு போவேன். அதனால் நான் ரொம்பலாம் காமிக்க போகிறதில்ல. என்ன போட்டிருக்கேங்கிறத மட்டும் உங்களுக்கு காமிச்சிட்டேன். ஏன்னா இது சிங்கிள் மேன் ஆர்மிங்க. எல்லாம் கலந்துட்டோம். இப்போ நம்ம அடிக்க வேண்டியதான். அடிக்கிறதுங்க. இனி நான் என் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறேன். வீடியோ எடுத்துட்டீங்கன்னா கதைக்கு ஆகாது. அதனால நம்ம அடிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஹாயாக உட்காந்து நம்ம அடுத்தடுத்த இதில் எப்படி இருக்குன்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறேங்க. ஓகேவா? பாய். ஹாப்பி கார்டனிங்.